ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டியிலேருந்து ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ் தியரம் ரிலேட்டடான ப்ராப்ளம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். எ டாக்டர் இஸ் டு விசிட் எ பேஷண்ட். ஓகே, எ டாக்டர் இஸ் டு விசிட் எ பேஷண்ட். From the past experience, it is known that the probabilities that he will come by train, bus, scooter, or by other means of transport respectively 3/10, 1/5, 1/10 and 2/5. அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பேசிக்காக விசிட் பண்ண போறாரு. அவர் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி 3/10, பஸ்ஸில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/5 அண்ட் ஸ்கூட்டரில் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/10 அண்ட் தென் வேற மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல போறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னா 2/5. த ப்ராபபிலிட்டி தட் ஹீ வில் பி லேட் ஆர் ஓகே 1/4, 1/3 அண்ட் 1/12 இஃப் ஹீ கம்ஸ் பை ட்ரெயின், பஸ் அண்ட் ஸ்கூட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. But if he comes by other means of transport, he will not be late. Okay. When he arrives, he is late. What is the probability that he comes by train? Okay. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர் வந்து ட்ரெயின்ல போய் லேட்டா போறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 1/4. ஓகே. அண்ட் தென் அவர் வந்து பஸ்ல போய் லேட்டா போறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது 1/3. அண்ட் தென் அவர் ஸ்கூட்டர்ல போய் லேட்டா போறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது 1/12. ஓகே. அவர் வந்து வேற மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா லேட்டாவே என்ன செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னா போயிருக்க மாட்டாரு. ஓகே ரைட். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வென் ஹி அரைவ்ஸ் ஹி இஸ் லேட். அவர் வந்துட்டாரு, ஆனா எப்படி வந்திருக்காருன்னா லேட்டா வந்திருக்காரு. இப்போ கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி கம்ஸ் பை ட்ரெயின். அப்போ அவர் வந்து ட்ரெயின்ல வந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பேஸ் தியரத்துல அந்த இதெல்லாம் இருக்கும். ஒரு என் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த என் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு அப்படிங்கிற ஈவெண்ட்டும் அதுல இருக்கும். ஓகே. அந்த அப்படிங்கிற ஈவெண்ட்டும் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதை டிஃபைன் பண்ண போறேன். E1 அப்படின்ற ஈவெண்ட்டை டிஃபைன் பண்ண போறேன். ஓகே. என்னோட E1 அப்படின்ற ஈவெண்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ட்ரெயின்ல வர்றது. ஓகே. E1 அப்படின்ற ஈவெண்ட் வந்து அவர் ட்ரெயின்ல வர்றது. E2 அப்படிங்கிற ஈவெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எதுல வர்றது அப்படின்னா பஸ்ல வர்றது. E3 அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்கூட்டர்ல வர்றது. ஓகே. ஸ்கூட்டர்ல வர்றது. ஓகே. அண்ட் தென் E4 அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஓகே. அதர் டிரான்ஸ்போர்டேஷன் மூலமா வர்றது. ஓகே. ஸோ இந்த E1, E2 எக்ஸெட்ரா E4 அப்படிங்கிறது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து லேட்டா வர்றது. ஓகே. அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து லேட்டா வர்றது. இந்த ப்ராப்ளத்துல நம்ம கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இதுவுமே கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 என்ன அப்படின்றத நம்ம ப்ராப்ளத்துல இருந்து எடுத்து எழுதணும். இதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 3/10. ஓகே. ஸோ அப்போ அந்த ப்ராபபிலிட்டி 3/10. ஓகே. இது வந்து 3/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5. ஸோ அதை வந்து 1/5 அப்படின்னு எழுதிடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 அது வந்து பார்த்தீங்கன்னா 1/10. அதையும் 1/10 எழுதிடலாம். ஓகே. அண்ட் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 ஓகே அது எவ்வளோ அப்படின்னா 2/10. ஓகே. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு அவைலபிள் இன்ஃபர்மேஷன். 2/10 5. ஸோ 2/5. ஓகே. 2/5. ஓகே. இப்போ வந்து ஏங்கிற ஈவெண்ட் வந்து அவரு லேட்டா வர்றதுக்கான ஈவெண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப்
ஏ கிவன் E1 இது தெரியும். அதாவது E1 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1னா E1 நடந்ததுக்கு அப்புறம் ஏ நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதாவது அவர் ட்ரெயின்ல வர்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ட்ரெயின்ல வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதுவும் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அவர் வந்து பஸ்ல வர்றாரு, வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது நடந்து முடிஞ்சிருச்சு. பஸ்ல வர்றாருன்றது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E3. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E3. இது வந்து அவர் ஸ்கூட்டர்ல வர்றாருன்றது நமக்கு தெரியும், ஆனா லேட்டா வர்றாரு. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E4. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E4. இந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு ப்ராப்ளத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது 1/4 1/3 1/12. 1/4 இதுக்கு வந்து 1/4, இதுக்கு வந்து 1/3, இதுக்கு வந்து 1/12. ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து வேற மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல வந்துட்டாரு அப்படின்னா லேட்டாவே என்ன செஞ்சிருக்க மாட்டாருன்னா வந்திருக்க மாட்டாரு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து கால்குலேட் பண்ணோம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னதுன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதாவது அவர் வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E3 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E3 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E4 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E4. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அப்போ இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதாவது இதுக்கு மீனிங் வந்து நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு மீனிங் என்னன்னா ட்ரெயின்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு ட்ரெயின்ல வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து பஸ்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு பஸ்ல வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஸ்கூட்டர்ல வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு ஸ்கூட்டர்ல வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து வேற மீடியம் மூலமா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இன்ட்டு வேற மீடியம் மூலமா லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இந்த எல்லா வேல்யூஸுமே நமக்கு தெரியும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, பட் பை பேயிஸ் தியரம் ஓகே, பேயிஸ் தியரம், இந்த பேயிஸ் தியரத்துல இருந்து நாம வந்து இந்த சைடு கண்டுபிடிக்கணும். அதாவது பை பேயிஸ் தியரம் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன சொல்றது இஐ கிவன் ஏ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வேர் இந்த ஐயோட வேல்யூ வந்து 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ரிவர்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த கொஸ்டின்ல வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஹி கம்ஸ் பை ட்ரெயின். அவர் ஏற்கனவே லேட்டா வந்துட்டாருன்றது தெரியும். இப்போ வந்து அவர் வந்து ட்ரெயின்ல லேட்டா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லேட்டா வந்துட்டாரு. இப்போ அவர் எதுல வந்திருக்கணும், ட்ரெயின்ல லேட்டா வந்துடும். அப்போ ட்ரெயின்ல வர்ற ஈவெண்ட்டை தான் நம்ம E1 எடுத்திருக்கோம். ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as probability of E1 intersection A divided by probability of A. Okay, probability of E1 intersection A divided by probability of A. Okay, ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா probability of E1 into probability of A given E1 divided by இது வந்து summation I equal to 1 to 4 probability of EI into probability of A given EI. அதாவது இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி, அவர் மொத்தமா லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. இது வந்து ட்ரெயின்ல மட்டும் வந்து லேட்டா வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகே,
ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் we will get the answer. ஓகே, இப்போ பாருங்க எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா 3/10. ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1 அப்படின்றது 1/4. ஓகே, நெக்ஸ்ட் டிவைடட் பை இங்கே கீழே டோட்டல் ப்ராபபிலிட்டி. அப்போ இது 3/10, இங்கே 1/4 வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 1/3 வரும். ஓகே, 1/5 இன்ட்டு 1/3, 1/5 இன்ட்டு 1/3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/10 இன்ட்டு 1/12. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1/10 இன்ட்டு 1/12. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2/5 இன்ட்டு 0. ஓகே, 2/5 இன்ட்டு 0, 2/5 இன்ட்டு 0. ஓகே, ஸோ லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இது 3/10, இங்கே 3/10 இன்ட்டு 1/4 டிவைடட் பை இது ஒரு 3/40. இது வந்து 1/ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 15 ப்ளஸ் இது வந்து 1/120. ஓகே, 1/120 ரைட்டு. 40 இருக்கு, 15 இருக்கு, 120 இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 120 தான் எல்சிஎம். அப்போ 3/10 இன்ட்டு 1/4 டிவைடட் பை இந்த 120 தான் எல்சிஎம். இங்கே வந்து ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 3 இன்ட்டு 3 எவ்வளோ அப்படின்னா 9 ப்ளஸ் 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 கிடைக்கும். அப்போ 120-ஐ 15ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம். 4 3s are 12, இங்கே 0, இங்கே எவ்வளோ கிடைக்கும்னா 5 3s are 15. ஓகே, இது ரெண்டும் கேன்சல் பண்ணோன்னு வச்சுக்கலாம், 8ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டி நமக்கு 8 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து 1 ரைட். ஸோ சிம்பிளிஃபை 3 டிவைடட் பை இது 10 இன்ட்டு 4 டிவைடட் பை 10 ப்ளஸ் 8 18 divided by 120. So it can be rewritten as 3 divided by 10 into 4 into 120 divided by 18. Okay, cancel பண்ணலாம். இது கேன்சல் பண்ணால் 6, இது ரெண்டும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 1/2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A, அவர் லேட்டாக வந்து ட்ரெயினில் வந்திருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/2. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது இந்த கடைசியில் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, ஹென்ஸ் த ரெக்வயர்டு ப்ராபபிலிட்டி இஸ் 1/2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நான் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரியான வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்காக நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.